வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்ட்ஸ் மக்கள் எப்படியெல்லாம் ஆன்லைனில் தேடுறாங்க, உங்கள் காம்படிட்டர் பிஸ்னஸ் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் சர்ச்சில் போய்க்கோங்க, google.com போயிட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் ஷோ ஆகும். கூகுள் ஆட்ஸ்னு ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அது கூகுளே அவங்களுக்கான விளம்பரத்துக்கான க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஆட் க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை க்ரோ யுவர் பிஸ்னஸ் வித் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்து கெட் ஸ்டார்டட்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். லெட் ஸ்டார்டட் வித் கெட்டிங் வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ், அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேமை கொடுங்க அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும், ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டவுனில் கிரியேட் ஏ அக்கௌண்ட் வித்தவுட் ஏ கேம்பெயின் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பில்லிங் செக்ஷன் கேட்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே இருக்கீங்க, இல்லை இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரி கொடுங்க. டைம் ஜோன் பசிபிக் டைம் ஜோன் கொடுத்துட்டு கரன்சி இந்தியன் ரூபி கொடுங்க. இதுவே நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கான பில்லிங் கண்ட்ரி கொடுத்து அந்த டைம் ஜோன் கொடுத்து கரன்சி அவங்க கண்ட்ரி அது கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் யுவர் கோ டு டேஷ்போர்ட்னு க்ரியேட் ஆகும். நீங்கள் அடுத்து ஒரு டேஷ்போர்ட், கேம்பெயின்கான டேஷ்போர்ட் நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? இப்போ டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கீவேர்டு எங்கே போய் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம கேம்பெயின் டேஷ்போர்டில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இது ஓப்பன் ஆகும். பிளானிங், ஷேட் லைப்ரரி, பல்க் ஆக்ஷன்ஸ், மெஷர்மெண்ட். அதில் நீங்கள் பிளானிங்க்கு அண்டரில் கீவேர்ட் பிளானர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கீவேர்ட் பிளானர்னு கிளிக் பண்ணப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ், கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட், 2 ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இது மூலமாக நம்ம எப்படி கீவேர்டு எடுக்கிறோன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸுங்கிறத நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்னஸ் ஒரு ஸ்கூல் பேஸ்டு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்கூல் பேஸ்டு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அது ஸ்கூல்னு. ஸோ அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை சம்திங் ஒரு போர்டிங் ஸ்கூலாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ரேண்டமான கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீவேர்ட்லாம் எடுத்துக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் ஸ்கூல். ஸோ அதனால் நான் ஒரு 4 கீவேர்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸ்கூல்னு எடுத்துக்கிறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு எடுத்துக்கிறேன், போர்டிங் ஸ்கூல்னு எடுத்துக்கிறேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு கூட எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை அந்த ஸ்டார்ட் வித் கீவேர்ட்ஸுங்கிற பாக்ஸில் கொடுத்துட்டு நான் கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன் கீழே. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்க மாதிரி கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்தப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த கீவேர்டுக்கான வால்யூம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிற கீவேர்டுக்கு கொடுத்துருக்கேன் 1 million to 10 million வால்யூம் கிடைக்குது. அவ்வளோ பேர் அதை சர்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு 10Kலேருந்து 100K வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்காங்க. போர்டிங் ஸ்கூல்லேருந்து 10Kக்கு 100K வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கீவேர்டோட வால்யூமை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த டிஸ்கவர் நியூ ஐடியாஸ் இது பாக்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கீழே இப்போ நம்ம ஸ்கூல்னு கொடுத்து நம்ம தெரிஞ்ச கீவேர்டை கொடுத்தோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கீழே சில கீவேர்ட்ஸ்லாம் வருது. நியர்லி நம்ம 4 கீவேர்ட் தான் கொடுத்துருக்கோம். பட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 427 ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் கூகுளே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறான் கீவேர்டில். ஸோ அதோட வால்யூமும் வருது. ஸோ இந்த டிஸ்கவர் நியூ ஐடியாஸ் மூலமாக நம்ம ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த பேஜ் பிட்டு, லோ பிட் ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கீவேர்டுக்கு ஆக்சுவலி அந்த ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸிங்கு, ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ ப்ரைஸிங்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் வித் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா
இப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கு காம்படிட்டர் இருக்க தான் செய்வாங்க. காம்படிட்டர் வெப்சைட்டும் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த காம்படிட்டர் வெப்சைட்டை நம்ம கொடுத்தோன்னா அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் வித் வெப்சைட். ஸோ அவங்க காம்படிட்டர் வெப்சைட் கொடுத்து கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன வால்யூம் இருக்குது, அந்த வால்யூம்க்கு என்னென்ன பிட்டு, ஆக்சுவல் சிபிசி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஒரு கிளிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட ஒரு பெனிஃபிட். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆஃப்டர் அந்த காம்படிட்டரோட வெப்சைட் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல் சீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளுக்கு என்னென்ன கீவேர்ட் நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு நம்மளோட வேலைகளை ரொம்பவே குறைக்கும். நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பிஸ்னஸ்க்கான கீவேர்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் சேனல். நன்றி மக்களே.